வணக்கம். இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் காலையில ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு 9% டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. நேத்து பார்த்தீங்கன்னா, இதோட பிரைஸ் வந்து ரூ. 752ல குளோஸ் ஆச்சு. இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆகும்போது 709ல ஓப்பன் ஆகி, அதுக்கப்புறம் வந்து 683 வரையும் கீழ போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹோல் டே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மேல போய் கீழ வாங்கி இந்த மாரி ஒரு ஆசிலேஷனே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஹைலி வாலடைலா இருந்துச்சு. ஸோ முடியும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 696.85ல முடிஞ்சிருக்கு. 7.4% டவுனு. இங்க பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் கேப் இருக்கு. நேத்துக்கும் இன்னைக்கும். நேத்து முடியும்போது, இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆகும்போது இங்க எதனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு 7.5% இறங்குச்சு? அதே மாரி இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 1179. ஸோ அதிலிருந்து இன்னைய ரேட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 41% வந்து இறங்கியிருக்கு. ஏன் இந்த ஸ்டாக் வந்து கன்டினியூஸா இறங்கிட்டு இருக்கு? ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு? நேத்து இதோட ஃபினான்ஷியல்ஸ் வந்துச்சு இல்லைங்களா? அது எப்படி இருக்கு? புரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ்ல 1 இயர் டார்கெட் என்ன சொல்றாங்க? இது வந்து லாங் டெர்ம்க்கு வச்சுக்கலாமா? ஸோ இதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் குயிக்கா. ஸோ டாடா மோட்டார்ஸோட Q3 எர்னிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அவங்களோட Q3 இன்கம் பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா, 1,15,000 கோடியா இருக்கு. இதுவே லாஸ்ட் இயர் Q3ல பார்த்தீங்கன்னா, 1,12,000 கோடியா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3,000 கோடி வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்க போன குவார்ட்டர்ல வந்து 1,03,000 கோடி. ஸோ ரெவென்யூ ஏறி இருக்கு. ஆனா ஏன் இந்த ஸ்டாக் இன்னைக்கு பிரைஸ் இறங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ப்ராஃபிட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கம்மியா இருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டருக்கு பாத்தீங்கன்னா 5,578 கோடி தான் இருக்கு. இதுவே வந்து லாஸ்ட் இயர்ல சேம் குவார்ட்டர்ல பாத்தீங்கன்னா 7,145 கோடி இருக்கு. ஸோ ஆனா வந்து போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ் இருக்கு. போன குவார்ட்டர்ல இவங்களுடைய ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 3,450 கோடி இருக்கு. ஸோ போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு பாத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆனா லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டர்ல பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால வந்து இந்த ஷேர் இன்னைக்கு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. டாடா மோட்டார் ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த 3 மாசமா 17% இறங்கியிருக்கு. 6 மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 36% இறங்கியிருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா -21% இறங்கியிருக்கு. இதே 3 இயர்ஸ்ல ஒரு 10% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு CAGR. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 33% CAGR ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸோ இதோட பிரைஸ் ஏர்னிங் பாத்தீங்கன்னா 8ல இருக்கு. இண்டஸ்ட்ரி பி பாத்தீங்கன்னா 17.5 இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட ரொம்ப கம்மியா தான் இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட ஜாகுவார் லேண்ட்ரோவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிக்கப் ஆகல, எதிர்பார்த்த அளவுக்கு பிக்கப் ஆகல. அதே மாதிரி வந்து இன்புட் காஸ்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட இவி வெஹிக்கல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காம்படிஷன் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொஞ்சம் நல்லா டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாருதியும் வராங்க. அண்ட் ஹுண்டாயும் நுழையிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஈவில வந்து டாடா மோட்டார்ஸ் தான் கொஞ்சம் நல்லா டாமினண்டா இருக்காங்க. இப்போ அதுக்கும் நிறைய காம்படிஷன் வந்தனால வந்து ஸோ அதனால ஃபியூச்சர் ஈவி க்ரோத் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அதே மாதிரி ஜாகுவார் லேண்ட் ரோவர்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சேல்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் இவங்களுக்கு செமையா ஆடி வாங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கும் வந்து கண்டினியூஸா வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இது செட்டில் ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளும் பேசஞ்சர் வெஹிக்கிளும் கூடிய சீக்கிரத்துல பிரிக்க போறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிச்சாங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து நல்லா க்ரோத் ஆகும். கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியா ஒரு ட்ராக்ல அதுவும் க்ரோ ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த டெட் எல்லாம் மேஜரா பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு டாடா ஃபினான்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அது வெளியில போயிருச்சுன்னா இது டாடா மோட்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டெட் ஃப்ரீ கம்பெனியா இருக்கும். அதுக்கப்புறம் க்ரோத்தும் அவங்க ஏர்னிங்ஸும் பிளஸ் ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கும் நம்புறோம். ஸோ அனலிஸ்ட் 1 இயர் டார்கெட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆம்பி சர்டிஃபிகேட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும். உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கும் உங்க ஃபினான்ஷியல் கோலுக்கும் தகுந்த மாதிரி, இல்ல ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ண லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு, இல்ல உங்க போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸா இருந்தாலும் நீங்க கொடுத்துருக்க மொபைல் நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்டர்நேஷனல் brokerage firm வந்து ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட வந்து டார்கெட் 1 இயர் டார்கெட் பிரைஸ் வந்து 660 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ கரண்ட் பிரைஸ் 697ல இருக்கு. ஸோ இருந்தாலும் வந்து ஜெஃப்ரிஸோட அனலைசிஸ் என்னன்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னும் வர நாட்கள்ல வந்து இன்னும் கீழே இறங்கும். ஏன்னா இவங்களோட ஏர்னிங்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. பிளஸ் வந்து இவங்களோட இவி வெஹிக்கல்ஸ்க்கும் டிமாண்ட் நிறைய காம்படிஷன் இருக்கு. டிமாண்ட் அந்த கம்மியாகும். பிளஸ் இவங்க ஜாகுவார் லேண்டோட வந்து யூரோப்ல எல்லாம் டிமாண்ட் இல்லை, சைனால இல்லை. அது இல்லாம அவங்களுக்கு இன்புட் காஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அதனால ஆப்வியஸ்லி அவங்க நெட் ப்ராஃபிட் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ரீசன்னால வந்து ஜெஃப்ரிஸ் வந்து 660 தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 831 சொல்லியிருக்காங்க.
மோத்திலால் ஆஸ்வால் பார்த்தீங்கன்னா 755 சொல்றாங்க. ஸோ நம்மள பொறுத்தவரையும் டாடா மோட்டார்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கு. நல்ல டீலர் நெட்வொர்க் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி கொஞ்ச நாள்ல பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள் பிரிஞ்சாங்கன்னா, ஸோ இது நல்லா குரோ ஆகுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்து பிளான் பண்றவங்க டாடா மோட்டார்ஸ கண்டிப்பா வாங்கலாம். ஆனா இப்போ பிரைஸ் வந்து நல்லா ஃப்ளக்சுவேட் இருக்கும். ஸோ அதனால வந்து வாங்குறதா இருந்தா ஒரு மாரி ஸ்டாகர்டா கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. வரப்போற குவார்ட்டர்ல வந்து நல்ல ரிசல்ட் காமிச்சாங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து குயிக்கா மேல போகும். இங்க குடுத்திருக்க 1 இயர் டார்கெட்லாம் நம்ம வந்து வொரி பண்ண தேவையில்ல.